தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ரகசியமாக கடந்த ஒரு மாதமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த வாக்குச்சாவடி, எவ்வளவு செத்தவன், எவ்வளவு ஆளே இல்லாதவன், எவ்வளவு டபுள் என்ட்ரினா ஒரு ஆள் பேர் 2 தடவை வருது அப்படின்னு எடுத்துகிட்ருக்காங்க ரொம்ப ரகசியமாக. 20,000க்கு மேலே சேப்பாக்கில் மோசடி ஓட்டு. அதான் உதயநிதி 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இது இப்படி இருந்தும் நம்ம தோற்று போயிடுவோன்னு பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட பேரம் பேசி உதயநிதிக்கு எதிராக அதிமுக நிற்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கான். அப்போ உதயநிதி ஜெயித்ததே உதயநிதி எம்எல்ஏவில் ஜெயித்ததே போலி ஓட்டுக்கள். இவர் துணை முதலமைச்சராக உட்காந்துருக்காருன்னா நாடு எங்கே குட்டிச்சவர்? அப்போ எங்கேயா ஜனநாயகம் நிற்கிது? 50வது வருட சாதனைன்னு சொல்லக்கூடியது ஜோக் அடிக்கலாம். ஆனால் யாருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்களோ அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி ஜோக் அடிக்கணுமா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நமது அரசியல் ஆடுகளத்தில் நம்முடைய முக்கியமான அரசியல் அலசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கான் கணக்கு வருது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? திமுகக்காரங்க 68,000 வாக்குச்சாவடியில் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. என்ன உறுதிமொழி அப்படின்னா, யோகியம் மாதிரி போய் எடுக்கிறான். வாக்குச்சாவடியெல்லாம் களங்கப்படுத்தினதே இவங்க தான். போய் வாசலில் நின்று உறுதிமொழி எடுக்கிறான். என்ன உறுதிமொழினா, ஸ்டாலின் தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டோம்னு சொன்னாராம். அதனால் அங்கே வாக்குச்சாவடியிலெல்லாம் போய் ஸ்டாலின் தமிழ்நாடை தலைகுனிய விடமாட்டோம் என்று சொன்னார், நாங்கள் தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா வாக்குச்சாவடியிலையும் போய் 68,000ங்கிறான். அது நிறைய இருக்குது, 1,00,000க்கு மேலே இருக்குங்கிற என்னுடைய கணக்கு. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு இதுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 200 வாக்குச்சாவடி, 234ன்னா அது கூட வரும். ஆனால் 68,000 வாக்குச்சாவடியில் போய் இதை எடுக்கிறான் உறுதிமொழி. பொதுவாக பாருங்கள், வாக்குச்சாவடி எங்கே இருக்கும் தெரியுமா? பள்ளிகளில் இருக்கும், கல்லூரிகளில் இருக்கும், இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இருக்கும். அங்கே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிளாஸ் நடக்கும், இது நடக்கும். அந்த ஸ்கூல்லெல்லாம் போய் வாசலில் நின்றுக்கிட்டு வாக்குறுதி எடுக்கிறான். எதிர்க்கட்சினா முடியுமா? கைது பண்ணுவான். அங்கே போயிட்டு இதுக்கு இருக்கிறாங்க. அப்போ போட்டு வீடியோ பார்ப்போறான். ஜனங்க என்ன நினைப்பாங்க? ஓ யோகியப்பா, யோகிய சிகாமணிங்கப்பா, ஸ்டாலின் சொன்னது தலைகுனிய விடமாட்டோம்னு சொன்னதுக்கு ஏன் வாக்குச்சாவடியில் பொண்ணு எடுக்கிறாங்க? அதுதான் தெரியல. வாக்குச்சாவடியில் போய் ஏன் உறுதிமொழி எடுத்தால் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னா செய்யலை காமிக்கணும். வாக்குச்சாவடியில் போய் ஏன் கத்துறாங்கன்னு தெரியல. அந்த வீடியோவை பாருங்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதியேற்கிறோம். ஸோ இந்த மாதிரி உறுதிமொழியை எடுத்துட்டான். சரி, உறுதிமொழியை எடுத்துட்டான். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கான்? பீகார் செத்தவெல்லாம் எடுத்த உடனே இதில் ஏதாவது தவறு இருந்தால் சும்மா விட மாட்டோம். முதல்ல உங்கள் தவறு ரெடி பண்ணிங்க, 100 கோடி ரூபா அடிச்சுட்டோம், ஜட்ஜு போய் உக்காந்துட்டான். அதை இது பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிறான், செத்தவனை எடுக்கிறான், இடம் மாறினவனை எடுக்கிறான், அதில் வழக்கு சும்மா விட மாட்டோம்னா முதல்ல உன் முதுவை திரும்பிப்பார். உன் ஆளுங்களை முதல்ல கைது பண்ணி உள்ளே போடு. அவன் எடுத்ததில் என்ன தப்பு? இப்போ ஒன்று சொல்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் கமிஷன் ரகசியமாக கடந்த ஒரு மாதமாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த வாக்குச்சாவடி, எவ்வளவு செத்தவன், எவ்வளவு ஆளே இல்லாதவன், எவ்வளவு டபுள் என்ட்ரினா ஒரு ஆள் பேர் 2 தடவை வருது அப்படின்னு எடுத்துகிட்ருக்காங்க ரொம்ப ரகசியமாக. அதில் எல்லா இதுலேயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல சேப்பாக், அதாவது உதயநிதி நின்னது அந்த தொகுதியில் என்ன கோல்மால் நடந்திருக்குன்னு உங்களுக்கு கணக்கோடு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்து அந்த தேர்தல் அதிகாரிகள் வீடியோலேயே சொல்லுவாங்க. முதல்ல சேப்பாக்கை எடுத்துக்கும். சேப்பாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க? மொத்தம் 220 தொகுதி, 220 பூத்து சேப்பாக்கில். அது சின்ன தொகுதி, மற்றெல்லாம் 300க்கு வரும், 250. சேப்பாக் சின்ன தொகுதி, 200 பூத். 200 பூத்தில் 15 பூத்தை மட்டும் எடுத்துகிட்டு
கணக்கு பார்க்குறாங்க. 15 பூத்தில் என்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். 15 பூத்தில் சேப்பாக்கில் செத்தவன் 550 பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான். இதில் வாக்காளர் பட்டியலில் 1130 பேர் வீடை காலி பண்ணிட்டு போயிட்டான். எங்கே இருக்கானே தெரியல 15 பூத்தில். ஆக டபுள் என்ட்ரி, ஒரே ஆள் 2 பேர் வர்றது 33. ஆக 15 பூத்துலேயே 2000 வந்து கள்ள ஓட்டு. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 550 செத்தம் ஓட்டையும் போட்டான். இப்போ கணக்கு அப்படி தான். 1030 பேர் வீடை காலி பண்ணிட்டு போனான்ல, அதையும் போட்டான். அதுக்கப்புறம் இந்த 33 டபுள் என்ட்ரி, ஒரே ஆள், அது பூரா இவன் ஆள் தான், மற்ற கட்சிக்காரன் பண்ண மாட்டான், அவன்லேயே ஓட்டு போட்டான். அப்போ 15 பூத்துலேயே கிட்டத்தட்ட 2000 ஓட்டு மோசடி. இதே மாதிரி 220 பூத்தை கணக்கெடுத்தால் 20,000க்கு மேலே சேப்பாக்கில் மோசடி ஓட்டு. அதான் உதயநிதி 30,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இது இப்படி இருந்தும் நம்ம தோற்று போயிடுவோன்னு பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட பேரம் பேசி உதயநிதிக்கு எதிராக அதிமுக நிற்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கான். அப்போ உதயநிதி ஜெயித்ததே உதயநிதி எம்எல்ஏவில் ஜெயித்ததே போலி ஓட்டுக்கள். இவர் வந்து துணை முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்காருன்னா நாடு எங்கே குட்டிச்சவர், அப்போ எங்கேயா ஜனநாயகம் நிற்கிது? அப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ பாருங்கள். அடுத்தது நம்ம இன்னொரு தொகுதி, என்ன தொகுதினா 1000 விளக்கு. 1000 விளக்கில் பார்த்தீங்கன்னா 900 பேர் செத்தவன். 1000 விளக்கில் 39 பூத்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க, ஃபுல்லாக எடுக்கலை. அதில் வந்து 290க்கு வரை வருது பூத்து. அப்போ 898 பேர் செத்தவன். நான் 350 400 பேருக்கு மேலே இடத்த காலி பண்ணிட்டு போனவன். 36 பேர் கள்ள 2 ரெட்டை ஓட்டு, ஒரு ஆளுக்கு 2 இருக்குது. அதை கணக்கு பண்ணிங்கன்னா இதே 20,000 to 25,000 வந்து 1000 லைட் 1000 விளக்கில் போலி ஓட்டு. இங்கே தான் வந்து ஸ்டாலின் நிற்பார் எப்போவும். ஸோ இப்போ மற்ற தலைவர்கள்லாம் எப்படி நிற்பாங்க, எங்கே நமக்கு செல்வாக்கு, எங்கே எந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க, இவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நிற்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி நிற்கிறதுனா, எங்கே கள்ள ஓட்டு செத்தம் ஓட்டு அதிகம், எங்கே வந்து வீடு மாதிரி போனவன் அதிகம், எங்கே 2 ஓட்டு இருக்கிறது அதிகம், இதை பார்த்து இவங்க கணக்கு வச்சுட்டு தான் நிற்கிறதே. அதனால தான் ஸ்டாலின் 1000 லைட்லேயே நிற்பார். இதே மாதிரி இதுக்கு வரப்போகுது. ஸ்டாலின் இப்போ நின்னார் இல்லை, குளத்துள்ளியும் இதே கதி தான். 20,000 25,000க்கு மேலே போலி ஓட்டு. இந்த இவங்க மாவட்ட செயலாளர்னு வச்சிருக்கிறவன் பூரா என்னென்னா, இதை கையில் கொடுத்துருவான். இந்த பூத்து 800 பேர் 500 பேர் செத்துட்டான் இந்த பூத்தில், 500 பேர் வெளியூர் போயிட்டான், டபுள் என்ட்ரி, இதெல்லாம் கணக்கு கொடுத்துருவான். இதுக்கு வந்து நீ ஆளை வச்சு ஓட்டு போட்டுரு, செத்தவன் ஓட்டை போட்டுரு, வீடு காலி பண்ண ஓட்டை போட்டுரு, நம்ம ஆள் டபுள் என்ட்ரி போட்டவொன்னே போட்டுரு. குளத்தூர் எடுத்திங்கன்னா 20,000க்கு மேலே. அப்போ இவர்கள் பெற்ற வெற்றி உண்மையான வெற்றியா? இப்போ இந்த விஷயம் தேர்தல் கமிஷனை எடுத்துட்டாங்க. ஆனால் இதை வந்துக்கிட்டு ஊடகங்களை சேர்ந்தவர்களும் இதை வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சு எடுத்திருக்காங்க. ஊடகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த விளக்கத்தை வந்து இதுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி இப்பொழுது உதயநிதி அவர்களுடைய தொகுதி. அவர் தான் மாண்புமிகு துணை முதல்வராக இருக்கிறார். மொத்தம் அந்த தொகுதியில் 220 பூத்து. 220 பூத்தில் நாங்கள் ஒரு 15 பூத்தில் மட்டும் இந்த வாக்காளர் சரிபார்க்கும் பணியை வந்து கடந்த 1 மாத காலமாக செய்தோம். இந்த 15 பூத்தில் வாக்காளர் லிஸ்ட்டு எங்கள் கையில் இருந்ததுக்கும் அந்த களத்தில் இருந்ததுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1722 ஓட்டு வெறும் 15 பூத்தில். அது என்னென்னா 553 பேர் இறந்தவர்கள், 1136 பேர் வந்து அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துக்கு போனவங்க, டபுள் என்ட்ரி ஒரு 33. வெறும் 15 பூத்தில் 1722 வாக்காளர்கள் வந்து இல்லை. ஒரு 15 பூத்துக்கே இந்த நிலைமைன்னா அப்போ 233 நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இந்த 1000 விளக்கு தொகுதி. இந்த 1000 விளக்கு தொகுதியில் மொத்தம் 39 பூத்தில் நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம், வீடு வீடாக சென்று. அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இறந்தவர்கள் 899, அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போனவங்க 708, டபுள் என்ட்ரி 37, மொத்தம் 1644 பேர். ஸோ இதனுடைய தரவுகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்த தரவுகள், ஓட்டர் லிஸ்ட்டோடு எடுத்த தரவுகளை எடுத்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆக இவர்கள் பெற்ற வெற்றி இப்படித்தான். அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பண்ணக்கூடாது, மாற்றம் கொண்டு வரக்கூடாது, தேர்தல் இதில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது, வாக்காளர் பட்டியலன்னு போராடுவதற்கு காரணம் இப்போ இவங்க பெற்ற வெற்றியில்
20,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க உண்மையாக வாக்காளர் பட்டியல் தயாரித்தார் அப்படிங்கிறது. இந்த லட்சணத்தில் போயிட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் போய்கிட்டு உறுதிமொழி எடுக்கிறாங்கங்கிறது கேவலமான விஷயம் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய வரும். அடுத்தது, இளையராஜா 50 இயர்ஸ், 50 வருஷம் ஆயிடுச்சு இசையமைக்க வந்து. இளையராஜா 50 அப்படின்னு ஒரு சாதனை அப்படின்னு அதுக்கு விழா எடுக்கிறாரு ஸ்டாலின். பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமாக்காரங்கள்லாம் முதலமைச்சரை கூட்டிகிட்டு வந்து தான் விழா எடுப்பாங்க. கருணாநிதி இருக்கும்போதெல்லாம் அப்படி தான். ஆனால் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, இவரை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை சினிமாவில். ஏன்னா ஒரு தடவை சினிமா அது நடத்தினாரு, சேர் பூரா காலி ஆயிடுச்சு, ஒருத்தனும் வரல. அதனால் இப்போ என்ன பண்ணார், ஒரு வேளை நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறான், நம்மளே அவங்கள கூப்பிட்டு விழா நடத்துவோம். இளையராஜாவுக்கு 50, இளையராஜா 50ன்னு சொல்லி இளையராஜாவுக்கு ஒரு விழா நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விழாவை நடத்தினோம். சரி, விழாவில் பார்த்திங்கன்னா எல்லாரையும் முன்வரிசையில் உட்கார வச்சுருக்காங்க. இன்பநிதி என்ன பதவியில் இருக்கார்? இன்பநிதியும் உதயநிதி மனைவி பக்கத்தில் இன்பநிதி பாவம் வைகோ பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டாங்க. வைகோ பாவம் 40 வருஷம் 50 வருஷம் அனுபவமானவர். ஒரு 20 வயசு பையனை பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டாங்க. அவரும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் அவங்க பக்கத்தில் இருந்துட்டு அது பெருமையாக போஸ் கொடுக்குறாரு. பாருங்கள் இந்த இதை. இன்பநிதி பக்கத்தில் 20 வயது இன்பநிதி பக்கத்தில் 80 தாண்டிய வைகோ முதல் வரிசையில் அவர் கொஞ்சம் கூச்சமில்லாமல் உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது மாநாட்டிற்கு ஆரம்பித்தது. இதில் வந்துக்கிட்டு நம்ம ரஜினிகாந்த் அவருடைய பேச்சை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அவருக்கு 50 வயது சாதனை விழான்னு வச்சிருக்கு. 50 வயது சாதனை விழாவில் ரஜினிகாந்த் போய் என்ன பேசணும்? அவர் உயர்த்தி பேசணும். உயர்த்தி பேசியிருக்கார். உயர்த்தி பேசும்போது இடையில என்ன சொல்லிக்கிட்டார் தெரியுமா? மேலே ஏறி போய் இளையராஜாவும் நாங்களும் தண்ணி அடித்தோம் அப்படின்னு சொல்கிறார். 50வது சாதனைன்னு போடும்போது தண்ணி அடித்ததை சொல்லலாமா? தண்ணி அடித்தது மட்டும் சொல்லலை, மறுபடியும் என்ன சொல்லிட்டாரு, ஆஃப் பீர் தான் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்கேங்கிறார். 50 வருஷ சாதனையாளர் ஆஃப் பீர் போட்டு ஆட்டம் போட்டாருங்கிறது அவர் எவ்வளோ கேவலப்படுத்துகிற விஷயம். எல்லாத்துக்கும் மேலே சினிமா நடிகைகளுடைய கிசுகிசுவை கேட்டார் எங்ககிட்ட, அது ஹீரோயின்க கிசுகிசுவாக கேட்குறாரு. அந்த விஷயத்தில் அவர் பயங்கரமான அதுதான் அவர் பாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் ஒரு பொது மேடையில் 50வது வருட சாதனைன்னு சொல்லக்கூடியதில் ஜோக் அடிக்கலாம். ஆனால் யாருக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்களோ அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி ஜோக் அடிக்கணுமா? இவர் தான் ரஜினிகாந்த் தான் சிந்திக்கணும். இந்த வீடியோவை பாருங்கள், ரஜினிகாந்த் பேசினது. நானும் மகேந்திர சார் ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டம் இருக்க, ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்றாரு, ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ் அதான் இந்த பாட்டெல்லாம் சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். அடுத்து ரஜினிகாந்த் பேசிட்டார், அவரை அசிங்கப்படுத்தினார், அப்புறம் பாராட்டி பேசிட்டார். அப்படியே லைட்டாக தாக்குறாரு விஜயை. பழைய கட்சிகளுக்கும் புதுவாக வந்த கட்சிகளுக்கும் சொப்பனமாக திகழ்கிறார் ஸ்டாலின்ங்கிறார். புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 2026 வந்து பார் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாருன்னு விஜய் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் கோவம் வருமா வராதா? அதனால் அதை பற்றி அவர் கவலைப்படல. விஜய் அசிங்கப்படுத்தி அந்த புது மேடையில் அவர் பேசிட்டார்.
அடுத்தது ஸ்டாலின் அதுல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் இளையராஜா மட்டுமல்ல, இணையற்ற ராஜா அப்படிங்க எவனோ எழுதி கொடுத்துட்டான். இளையராஜா ஏன்னா அவருக்கு கவிதையை சுத்தமா வராது, தமிழே சுத்தமா. இளையராஜா மட்டுமல்ல, அவர் இணையற்ற ராஜா அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, இசை என்னும் தேனை எல்லோருக்கும் கொடுத்த இந்த தேனிக்கார ராஜாங்கிறார். இசை என்ற தேனை எல்லோருக்கும் கொடுத்த தேனிக்கார ராஜா. இதெல்லாம் அந்த தேனி இந்த வேலை எல்லாம் வருது தெரியாது. அதெல்லாம் எழுதி விடணும் உட்காந்துருந்தவன் எழுதி கொடுத்துட்டான். அதையும் சொல்லிட்டு அப்புறம் பாட்டு வசனத்திலே பண்றாரு. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் தான் ராஜான்னு அந்த பாட்டுல இருக்கிற வரி அது கூட அவருக்கு தெரியாதுல்ல, அதையும் எழுதி கொடுத்துட்டான். அப்படி பாராட்டுறது. இசைத்துறையில ஆர்வத்தோடு சிறந்த இசையை படைக்கிற இசை கலைஞர்களை ஊக்குவிக்கிற விதமா தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞான இளையராஜா பேரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். ராஜாதி ராஜன் இந்த ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நீ ராஜா. இளையராஜா பேரில் ஒரு விருதை கொடுக்க போறேன். அந்த விருதுக்கு தொலைஞ்சது ஏன்னா நீங்க ஒரு நல்ல விருது ஈவராவுக்கு பேர்ல ஒரு விருது கொடுக்குறீங்க, கருணாநிதி பேர்ல ஒரு விருது கொடுக்குறீங்க. இந்த மாதிரி உருப்படாத ஆள் பேர்ல எல்லாம் விருது கொடுத்துட்டு இளையராஜா பேர்லயும் விருது கொடுத்தீங்கன்னா அந்த விருதுக்கு என்ன மரியாதை? அதனால விருது கொடுத்தாலே அது தொலைஞ்சது. அது அவ்வளவுதான், உருப்படாம தான் போகும். பாரத ரத்னா கொடுக்கணுமா இளையராஜாவுக்கு? பேசுறாரு மேடையில, இங்க பேசுவார் மேடையில பாரத ரத்னா. அங்கே அமித்ஷாவுக்கு தூது அனுப்புறது எங்க அப்பாவுக்கு பாரத ரத்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங்க்கு போய் இப்ப ஆளை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்க அப்பாவுக்கு கொடுங்க. இங்க வெளியில பேசும்போது இளையராஜாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும். என்ன நடிப்புனா நடிப்பு, இந்த குடும்பத்திற்கு நடிப்பை பத்தி சொல்ல கொடுக்கணுமா? அது மாதிரி பேசி அந்த இதை பாராட்ட விழாவை நிறைவு செஞ்சிருக்காரு. அடுத்தது விஜய் திமுக இதை முடிச்சுட்டு திருச்சியை முடிச்சுட்டு அன்னைக்கு சனிக்கிழமையே ராத்திரி அப்படியே சாயங்காலம் போய் ராத்திரிக்கு அரியலூர் போறாரு. அரியலூர்லயும் பயங்கரமான கூட்டம். பகலா இருந்ததுனால மைக்க கட் பண்ணாங்க. சில பேர் கேட்டாங்க, அதை எப்படி மைக்க கட் பண்ண முடியும், அது பேட்டரி தானே. ஆனா அவனுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள பூரான்னு திமுக ஆளுங்க இருப்பான். யாருக்காச்சும் அவங்க அங்கே லோக்கல் ஆளுங்கிட்ட எப்பா மைக் ரெடி பண்ணணும் பேட்டரி இது பண்ணணும்னா இவன் திமுக ஆளே போவான். அவன் உள்ள போயிட்டு இது பண்ணுவான். இவங்க இங்கிருந்து கூட்டிட்டு போக முடியாதா? இங்க திருச்சியில தானே ஆள் ரெடி பண்ணணும், எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. பகல்ல வந்ததுனால மைக்க கட் பண்ணாங்க. அரியலூர் வந்தோடனே இருட்டிச்சு, கரண்ட்டை கட் பண்ணாங்க. தாவைக்கா தொண்டர்கள் எல்லாம் குதிக்கிறாங்க, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரிதான் பிரேமலதா சொன்னாங்க, எங்களுக்கும் பண்ணிட்டாங்க. என்னைக்காச்சும் இந்த கரண்ட் கட் பண்றதுனாலே அமித்ஷா மாதிரி ஆளு புட்டிச்சு உள்ள போட்டு கையால ஒடிப்பாரு. செந்தில் பாலாஜி பண்ண மாதிரி இதே வேலை ஆம்புலன்ஸ். அப்புறம் அது இப்ப கரண்ட்டை இங்க கட் பண்ணிட்டாங்க. விஜய் பேசுறாரு. பேசும்போது ஸ்டாலினை பத்தி பேச பயப்படுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அங்கிள்னு சொன்னதுக்கு என்னென்னமோ குதிச்சுட்டான் ஒவ்வொருத்தனும். அங்கிள்ங்கிறது கட்ட வார்த்தை மாதிரி. அதனால சொல்லிட்டாரு, முதலமைச்சருக்கு மரியாதையா அன்போட பேசினா கோபம் வருது. அதனால மிஸ்டர் சிஎம் அவர்களே அப்படின்ட்டு, மை டியர் சிஎம் அவர்களே, மை டியர் சீஃப் மினிஸ்டர் அவர்களே அப்படின்ட்டு. நாளைக்கு பாருங்க எல்லாம் சேர்ந்து திமுக அந்த எதிர்கட்சி திமுக ஆளுங்க கூட்டணி கட்சி பணம் வாங்குறப்ப இதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது எப்படியா நீ மை டியர் சிஎம்னு சொல்லலாம், ரெஸ்பெக்டட் சிஎம்னு சொல்லணும்னு கத்துவாங்க. அதனால மை டியர் சிஎம்னு சொன்னாலும் பிரச்சனை தான். அதனால நீங்க எப்படி பேசுனா ஸ்டாலின்னே பேசுங்க. என்ன ரெஸ்பெக்ட்? மை டியராவது மண்ணாங்கட்டியாவது அங்கிளாவது மண்ணாங்கட்டியாவது ஸ்டாலின் பேசுங்க. நாங்க பேசுறோம்ல அது மாதிரி பேசுங்க. அப்பதான் வாயை திறக்க மாட்டாங்க. பயந்துகிட்டு பேசுனீங்கன்னா பயப்பட உங்களை துரத்துவாங்க. அதனால மை டியர் சிஎம் அவர்களைன்னு பேசிட்டாரு. ஆனா இங்க கூட்டம் பயங்கரமா அங்கேயும் வந்துருச்சு. சீமான் சொல்றாரு, அஜித் ரஜினிகாந்த் எல்லாம் தன் புகழை வியாபாரமாக்கவில்லைங்கிறது. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. நான் என்ன கேட்கிறேன், புகழ வியாபாரமாக்குனா என்ன தப்பு? புகழ அரசியலாக்குனா என்ன தப்பு? என்ன தப்பு? எம்ஜிஆருக்கு புகழ் அரசியலாக்குனார். இவரும் ஒன்றும் வியாபாரமாக்கலையே, இவரும் அரசியலாக்குகிறார்.
அதனால புகழ் யாருக்கு வந்தாலுமே அவங்க அரசியலாகத்தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விஜயகாந்த் புகழ் இருக்குன்னு தெரிஞ்சுதானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. அது விஜயகாந்த் ஒண்ணு ஞாபகம் இருக்கு. பிரேமலதா கூட்டத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, கூட்டம் வந்திருக்கு, நல்ல கூட்டம் தான், ஆனா கேப்டன் மாதிரி வரலங்கிறது. எதை இப்ப சொன்னாலும் ஒரு கேப்டனை கூட்டு வந்து கேப்டனுக்கு 1990 வந்த மாதிரி கூட்டம் வந்துச்சாங்கிறாரு. கேப்டன் கட்சி ஆரம்பிச்சதே 2005. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க 1990 கேப்டனுக்கு வந்த கூட்டம் வந்துச்சானா, கேப்டன் 1990 எங்க கட்சி ஆரம்பிச்சாரு, எங்க கூட்டம் நடத்தினாரு எனக்கு ஞாபகம் இல்லை. அம்மையாருக்கு ஞாபகம் இருந்தா கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். 2005 கட்சி ஆரம்பிச்ச விஜயகாந்த் 90 ஏன் கூட்டத்தை கூட்டினார்? சரி, கூட்டம் 90 கேப்டனுக்கு ரொம்ப கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு 500 பேர் கூட வரலாம் கூட்டத்துல. அது அவங்களே புலம்புறாங்க. அந்த வீடியோவை பாருங்க. சொன்னாங்க இது 1000 மெம்பர்ஸ் உட்கார ஒரு மண்டபம், பட் 500 மெம்பர்ஸ் தான் வந்திருக்கீங்க. ஏன் இந்த ஒரு சரிவு, ஒரு தொய்வு ஏன் தஞ்சை மாவட்டத்துக்கு வருதுன்னு நம்ம யோசிக்கணும். என்ன சொல்றாங்க, 500 பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கோபமா போயிட்டாங்கன்னா செய்தி வருது. உண்மையா பொய்யான்னு தெரியல. அது 500 பேரா போயிடுச்சு. அவ்வளவு கூட்டம் வந்திருந்தா கூட 500 பேரா போயிடுச்சு. அதனால அவங்க புலம்புறாங்க. அவங்களும் விஜய் இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது கம்யூனிஸ்ட். அவன் என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட பத்தி விஜய்க்கு தெரியுமா? உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்தவன் கம்யூனிஸ்ட். அது அர்ப்பணிச்சீங்க. யாருக்கு அர்ப்பணிச்சீங்க? உடல் பொருள் ஆவிய ரஷ்யாவுக்கு அர்ப்பணிச்சீங்களா? உடல் பொருள் ஆவிய இடது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க சீனாவுக்கு அர்ப்பணிச்சீங்களா? அதை சொல்லுங்க. இந்த இந்தியாவுக்கு அர்ப்பணிச்சு நீங்க பெருமையா சொல்லலாம். இதெல்லாம் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணிப்பவங்க திமுக கொடுக்கிற 50 கோடி எப்படி வெக்கமில்லாம வாங்கினீங்க? அதை சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசாதீங்க அரசியல். உங்க அரசியல் எல்லாம் படுபாதாளத்துக்கு போயிடுச்சு. மக்கள் உங்களை புரிந்து கொண்டார்கள். ஆக விஜய் இத்தனை பேர் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அவருக்கே பதில் சொல்ல தெரியாது, புதுசு இல்லை. அதனால நம்ம சார்பில் சொல்லிடுவோம். அதுக்காக அவருக்கு ஆதரவுன்னு இல்லை, ஒரு நாடு நிறைவோடு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறது விஜய் பற்றிய அடுத்த கருத்து. அடுத்தது அண்ணாமலை பற்றிய செய்திகள். நாங்கள் அண்ணாமலைக்கு எதிரிகள் அல்ல, எதிரியே இல்லை. நாங்க எந்த ஆதாரத்தையும் வெளியிடல. எங்க கிட்ட நல்ல ஆதாரம் கொடுத்தாங்க, நாங்க ஆதாரத்தை வெளியிடல. காரணம், அவருக்கும் எங்களுக்கும் ஒரே பிரச்சனை தான். அவரை எதிரியாக்கி அவருக்கு இது பண்ணணும்ன்றது இல்லை. எங்களுக்கும் அவருக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கு நாங்கள் பெருமளவு வாய்ஸ் கொடுத்தோம், ஆதரவு தெரிவித்தோம். இந்த நாட்டு வைக்கல் RS பாரதி பேசும்போது இருந்தாலும் IPSக்கே லாய்க்கு தங்கும் போது நாட்டு வைக்கல அந்த அளவுக்கு திட்டி விமர்சனம் பண்ணோம். அண்ணாமலைக்கு பல ஆதரவு கொடுத்தோம். ஆனா அதே சமயத்தில் நாங்கள் விமர்சனம் செய்வோம். யாராக இருந்தாலும் தப்பா பேசினா விமர்சனம் செய்வோம். அது மாதிரி அண்ணாமலை கொஞ்சம் தவறா பேசும்போது அண்ணாமலை பேசுறது தப்பு அப்படின்னு சொன்னோம். இது நாங்க விமர்சனம் செய்யறவங்க தானே, நாங்க யாருக்கும் ஆதரவானவங்க இல்லையே. அது செஞ்ச உடனே அந்த இதை போட்ட உடனே கெட்ட வார்த்தைகள்னால எங்களை எவ்வளவு திட்டி கமெண்ட் வந்தது தெரியுமா, விமர்சனம். அதை பார்த்த உடனே தான் நான் முடிவு பண்ணேன், இவரை நம்ம ஆதரிக்க கூடாது, தலைவருக்கு தகுதி இல்லாதவர். அவர் அவ்வளவு பாராட்டினமே, அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு நமக்கு வரல. ரொம்ப நன்றி சார், நீங்க எங்களை அவ்வளவு பாராட்டுறீங்கன்னு வரல. ஆனா விமர்சனம் போகும்போது அவர் ஆட்களை ஏவி இப்படியா கெட்ட வார்த்தையில நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அவங்க எல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் பாருங்க, இப்படி ஒரு கீழ்த்தரமாக நடந்துக்கிறது. உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை நீங்களே எதிரியாக்கிட்டீங்க. அதனால்தான் நாங்கள் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு இதை எடுத்துட்டோம். அதிலிருந்து இனி மாற மாட்டோம். காரணம், அரசியலுக்கு அவர் தகுதி இல்லாதவர், அரசியலுக்கு அவர் நடத்த தெரியல. எல்லோரையும் எதிரியாக்கிக் கொள்கிறார், அவருடைய ஆதரவாளர்களையே எதிரிகளாக்கிக் கொள்கிறார். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்ப இடையில நேற்று பாத்தீங்கன்னா அந்த நக்கீரன் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை ஜெயிலுக்கு போறாங்க. அண்ணாமலை 5 வருஷம் IPS விட்டு 5 வருஷம் ஆகல. 5 வருஷத்துக்குள்ள சொத்து வாங்கினா IPS இதுல வச்சு கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு வழக்கு போட்டு கைது செய்யலாம், மத்திய அரசாங்கமும் கைது செய்யலாம், இங்க மாநில அரசாங்கம் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியா கட்டினதுக்கு கைது செய்யலாம்னு பேசியிருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க சில பேர், சார் அவர் சொல்றது உண்மையா சட்டப்படி? அது முட்டாள்தான். நீங்க ஒன்ஸ் ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மேல 1 வருஷம் வரை தமிழ்நாட்டில் இருக்கிறது 1 வருஷம் வரை நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம்
துறையில ஏதாச்சும் தவறு செய்தது வந்தா உங்களுக்கு பென்ஷனை நிறுத்தலாம். அண்ணாமலைக்கு பென்ஷன் இல்லை. அண்ணாமலை 5 வருஷம் ஆச்சு. இனிமேல் அவர் மேல எந்த நடவடிக்கையும், நிறைய சொத்து வாங்கினாருங்கிறதுக்காக எடுக்க முடியாது. அவர் மேல் வழக்கும் பதிவு செய்ய முடியாது, அவரை கைதும் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் என்ன ஈடியை வச்சு அந்த பணம் எப்படி வந்தது, சட்டவிரோத பணி பரிமாற்றம் அதில் இருக்கலாம். ஆனால் ஐபிஎஸ்க்கு இருந்ததாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியா கட்டிட்டா அங்கிருந்து நோட்டீஸ் வந்து அதிக ஸ்டாம்ப் டியூட்டியை கட்டுங்கன்னு சொல்லுவோம். கைதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நக்கீரனை சேர்ந்தவர்கள் தவறான செய்தியை சொல்கிறார்கள். அவர் வந்து ஐபிஎஸ் இதுல வந்துட்டு கர்நாடக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எந்த கைது நடவடிக்கையும் அவர் மேல் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அண்ணாமலையை பற்றிய செய்தி. நாங்கள் அண்ணாமலையை வந்து அரசியல் ரீதியாக அவரை காட்டி கொடுக்கணும், அவர் பேர் இது பண்ணணும், எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை. வருங்காலத்தில் கூட அதை செய்ய மாட்டோம். ஒரு விமர்சனம் நானே எங்களுக்கு, அந்த விமர்சனத்துக்கும் காரணம் இருக்கிறது. அவர் எங்களை விமர்சித்தது வார்த்தைகளால் சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை நடுநிலைமையா அவர் பேசினது தப்புன்னு சொல்லி, இப்ப சீமானும் கூட சொல்றாங்க, விஜயை பத்தி தப்பா பேசுறாரு. சீமான் தம்பி எல்லாம் ஒன்னு எங்களை எதிரியாக நினைக்கிறாங்க. அப்படி அதே மாதிரி தானே நீங்களும் இருக்கணும். அதனால அரசியலுக்கு நீங்கள் நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களை எதிரிகளாக ஆக்கி விட்டீர்கள். அதனால் தான் நாங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்து இன்று அண்ணா அவர்களின் பிறந்த நாள். அண்ணா மேல கொஞ்சம் மரியாதை உண்டு. ஏன்னா அவர் 2 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்து புற்றுநோய் வரும்போது அதுக்கு போக ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுக்கிறதுக்கு பணம் இல்லை. இந்த கூட்டம் பாருங்க, ஜெர்மனிக்கு போவாங்க, எதிர்கட்சியா இருக்கும் போதே லண்டனுக்கு போனாங்க. இவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு சிகிச்சைக்கு லண்டனுக்கு போனாரு. ஆனா அண்ணாதுரை 2 வருஷம் 2.5 வருஷம் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் புற்றுநோய் வந்து அமெரிக்காவுக்கு போக பணம் இல்லை, எம்ஜிஆர் தான் கொடுத்தார். அதனால அவர் இருந்த ஆட்சி காலத்தில் 2 வருஷம் யோகியனா இருந்தது. இந்த கூட்டம் மாதிரி அது வந்து சம்பாதிக்க அயோக்கியத்தனம் பண்ணல. அதனால அவர் மீது எங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. இந்த பிறந்த நாள் காணும்போது அவருக்கு எங்களால் வாழ்த்து சொல்ல முடியாது. காரணம், அவரும் ஒரு நாஸ்திகவாதி. நாங்கள் தெய்வீகத்தை வந்து இது பண்றவங்க, ஆதரிப்பவர்கள். அதனால் ஒரு நாஸ்திகவாதியாக இருப்பதால் இவங்க ஆன்மீகவாதிகளான எங்களை போன்றவர்கள் அவர்களுக்கு தனியாக வாழ்த்து சொல்ல முடியாது. இருந்தாலும் பிறந்தநாள் வாழ்த்து அவருக்கு சொல்லப்பட்டாலும் நல்ல மனிதர், நேர்மையான மனிதர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவனை, கடவுள்களையும் மீனாட்சி அம்மனை மிக கொச்சையாக பேசியதால் அவருக்கு நாங்கள் எந்த இதிலையும் பாராட்டு பத்திரம் வாசிப்பதில்லை. அதனால் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து எங்களால் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர் நல்லவர், நேர்மையானவர் என்ற கருத்திலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது என்பதை அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி, அவரை குறிச்சு குண்டாஸ்ல போட்டான் போலீஸ். ரொம்ப கேவலமான அவர் மேல பல குற்றச்சாட்டு இருக்கலாம். திருமாவளவன் ஆளுங்க வந்து அடிக்கும் போது அவர் திருப்பி அடிச்சாருங்கிறதுக்காக கைது பண்ணி நீங்க கூண்டாசில போடலாமா? வேற கேதுக்கு நீ கைது பண்ணு, அவர் மேல முகாந்திரம் இருந்தா பண்ணு. அடிச்சது அவங்க, திருப்பி அடிச்சதுக்கு நீ கைது பண்ணதே தப்பு. அதுக்கு ஒரு குற்றவியல் சட்டத்துல போடுறீங்கன்னா இதுல அரசியல் இருக்கா இல்லையா? காவல்துறைக்கு தான் கேட்கிறேன், அரசியல் இருக்கா இல்லையா? ஸ்டாலின் சொல்லி, திருமாவளவன் ஸ்டாலின் சொல்லி குற்றவியல் சட்டத்துல போட்டுருக்கீங்களா? எவ்வளவு கேவலப்படுறீங்கப்பா போலீஸ். ஹைகோர்ட்ல நீங்க போடுற அத்தனை குண்டர் சட்டத்தையும் காரி காரி துப்பி விடுதலை பண்றாங்க. கொஞ்சம் மாணவக்கு ரோஷம் இருந்தா நீங்க எப்படி யோசிக்கணும்? போலீஸ்க்கு கேவலையா? நம்ம போடுறது கூட ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்றான், பார்த்து போடுங்க சொல்லணும். இன்னும் அந்த இது கோட்டா, கூண்டாஸ் கோட்டா, 4 பேரு 5 பேரு பழைய குற்றவாளி பாவம் முடிச்சுட்டு வெளியில வந்தாங்க, ஒரு கடை வச்சிருப்பான், வாப்பா கோட்டாப்பா, இதுக்கு கூண்டாஸ்க்கு கோட்டா வேணும் சார், நான் வந்து ஹோட்டல் நிறுத்திக்கிட்டு அதெல்லாம் வேணாம் வான்னு சொல்லி உள்ள போட்டுருக்குது. வாட்ச்மேனை வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஏடிஜிபி அலெக்சாண்டரே அவர் வீட்டுல திருடுறவனுக்கு இது பண்ணி என்ன பண்ணாரு, வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்தாரு. அவர் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு மாசம் கொடுத்தாரு. அதை நம்ம போலீஸ் என்ன பண்ணிட்டான், அலெக்சாண்டருக்கே தெரியாம அந்த வாட்ச்மேன் இருந்தவனை கூட்டிட்டு போய் ஜெயில மறுபடியும் குண்டர்கள் சட்டத்துல போட்டான்.
அப்போ பொய் கேஸ். அப்புறம் அவரே கூப்பிட்டு திட்டி ஏன் இந்த அக்கிரமம் பண்றீங்க, அந்த அக்கிரமம் இன்னமும் தொடரணுமா? கூண்டாஸ் கோட்டா அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு? தப்பு செஞ்சதுக்கு ஜெயிலுக்கு போடு, அதுக்கப்புறம் சும்மா வெளியில வந்து ஒன்னும் செய்யாதவனு குறிச்சு ஜெயில போட்டா என்ன அர்த்தம்? ஈசிகா மேல தாக்குதல் நடந்ததுன்னு கேஸ போட்டுட்டு குண்டாசுல போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சிக்கு கை கூலி ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம், ஆளுங்கட்சிக்கு கூஜாவா ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். மொத்தத்திலேயே சொல்றேன், குண்டர்கள் சட்டத்தை தப்பா பயன்படுத்தாதீங்க, அது காவல்துறைக்கு வெக்க கேள்வி. ஹைகோர்ட்ல போனா நீதிபதிகள் கேட்கிற கேள்வியை பார்த்து எனக்கே அசிங்கமா இருக்கு. என்ன பார்த்து ஒரு முறை கேட்கறது, என்ன சார் உங்க டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னத்தை சொல்றது? யாருக்குமே இது கிடையாது. அதனால இந்த குண்டர்கள் சட்டத்தை யார் மேல போட்டாலும் சரி, ஏர்போர்ட் உறுத்தி மேல மட்டும் யார் மேல போட்டாலும் சரி நாங்க எதிர்க்கிறோம். சரியான குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் போடணும். இப்படி பண்ணீங்கன்னா காவல்துறைக்கு கேவலமான வெக்கக்கேடாயிரும். அதனால இந்த தப்ப திருப்பி பண்ணாதீங்க. ஏர்போர்ட் மூர்த்தி மேல நீங்கள் குண்டர்கள் சட்டத்தை வழக்கு போட்டதுக்கு அவர் மேல மற்ற வழக்குகள் இருந்தா அதுல போடுங்க. திருமாவளவன் நாட்களை திருப்பி அடிச்சாருங்கிறதுக்காக போட்ட வழக்குல நீங்க குண்டர்கள் சட்டத்தை கொண்டு கொடுத்தது ஜனநாயக விரோதம். காவல்துறை இவ்வளவு கேவலமான விஷயங்களை செய்யாதீங்க அப்படிங்க. எவ்வளவு காரியத்து போறாங்க, ஹைகோர்ட்டே காரியத்து அத்தனை ஜட்ஜிகளும் கூப்பிடுறாங்க. என்னையா கோமாளித்தனமா குண்டர்கள் போட்டு குண்டர்கள் சட்டம்னாலே ஹைகோர்ட் ஜட்ஜி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதே வேலை உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. என்கிட்ட கேட்டா நான் சொன்னேன், சார் கோட்டா வச்சிருக்காங்க சார், மாசம் 5 பேரை போடுறாங்க சார், அவெல்லாம் திரும்பி வேலை பார்த்தவனா பிடிச்சி உள்ள போடுறாங்க சார் அப்படின்னு சில நீதிபதிகள் கேட்டதுக்கே சொல்லி. அதனால இது மிக கடுமையான கண்டனத்தை ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டர்கள் சட்டத்தில் கைது செய்வதற்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.